வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்ரேயம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சபையிலே நிரம்பியிருக்கக்கூடிய வேதாத்திரிய தூதுவர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை பொழுதிலே வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வேண்டிக் கொள்கிறோம். தொண்டாற்றி இன்பம் காணுகின்ற நமது மனவளக்கலை பேராசிரியர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, ஜீவகாந்த பெருக்கம், ஜீவகாந்தம் என்பதை பற்றி நாம் பலமுறை வகுப்புகளில் தெரிந்து கொண்டோம். ஆசிரியர்கள் மூலமாக தெரிந்து கொள்வது என்பது வேறு, உணர்ந்து கொள்வது என்பது வேறு. மனித பிரிவினுடைய நோக்கமே இறைநிலையை அறிதல், அடைதல், அனுபவித்தல். அறிதல் அனுபவித்தலாக ஆகாது, அடைதல் அனுபவித்தலாக ஆகாது. அனுபவித்தல் என்பது ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும், உணர்வு பூர்வமாக. அப்போது அந்த ஜீவகாந்த பெருக்கத்தை மகரிஷி அவங்க பலமுறை ஆசிரியர் பயிற்சியில் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்னுடைய அறிவுக்கு புலப்பட்ட சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு இந்த பொறுப்பாளர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், அது இல்லாத இடமே இல்லை. நமக்குள்ளேயும் இருக்கு, அதை உணரத்தான் முடியும். தானாக இருக்கும்போது தன்னையே இறுக்கிக் கொள்கிறது, மற்றொன்றிலே சூழ்ந்தெழுத்தமாக இயங்குகிறது. இடமாக இருப்பதும், பொருளாக இருப்பதும், இயக்கமாக இருப்பதும் எல்லாம் ஒன்று தான். ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல். அந்த இயக்கம் என்று வரும்போது தள்ளல் கொள்ளல் சக்தி, அதுதான் காந்தம். இப்போ காந்தம் எவ்வாறு உருவாகிறது என்பதையெல்லாம் உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். மகரிஷி சொல்கிற வார்த்தைகளில் நம்ம விளங்கிக் கொள்ளணும். எழுதிக்கங்க. காந்தம் சீக்வல்ட்டு இறைநிலையும் அதன் அலையும் கரைந்த மாபெரும் ஆற்றல். தள்ளல் கொள்ளல் சக்தி, இரட்டை ஆற்றல், அதான் பேராற்றல்னு சொல்றது. அது இல்லாத இடமே இல்லை. போய் பிரபஞ்சம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. வான்காந்த களம் என்று பிரித்து பேசினாலும் கூட காந்தம் என்பது ஒன்றுதான். அது நமக்குள்ளார எல்லை கட்டிட்டு இருக்கும்போது அதை ஜீவகாந்தம்னு சொல்றோம். ஜீவன்கள் நமக்கு வெளியில இங்க எல்லாம் இருக்கக்கூடியது வான்காந்தம், பிரபஞ்ச காந்தம். பெருசுக்குள்ளார சின்ன சின்ன சின்னதுக இருக்கு. பயிருக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ள பயிரும்பார் மகரிஷி. இந்த பிரபஞ்ச காந்தத்துக்குள்ளாரதான் இந்த ஒவ்வொரு ஜீவன்களும் இருக்கு. ஜீவன் என்று சொன்னாக்க 8 இயக்கம் இருக்கணும். உடல், உயிர், ஜீவகாந்தம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த மனம்ங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, பிரம்மஞானம்ங்கிற புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 8 இயக்கங்களில் அந்த ஜீவகாந்தம்ங்கிறது ஒன்று. அப்போ நமக்கு உள்ள ஜீவகாந்தம் இருக்குது, உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும். ஏனென்றால் அங்கே இருப்பு இருக்குது. உயிர் துகள்கள்னு சொல்லக்கூடிய விண்துகள்கள் சுழற்சியினால நமக்குள்ளார அந்த காந்தம் ஏற்படுது. இந்த 8 இயக்கங்கள் இருந்தால் ஜீவன்னு சொல்கிறோம். அப்போ ஓரறிவு தாவரத்தில் இருக்கிறதும் காந்தம் தான், ஜீவகாந்தம் தான். 5 அறிவு மாடில் இருந்தாலும் ஜீவகாந்தம் தான், யானையில் இருந்தாலும் ஜீவகாந்தம் தான். இப்போ இந்த மனிதன்லேயும் ஜீவகாந்தம்னு சொல்கிறதா மகரிஷி வேடிக்கையாக சொல்லுவாங்க. இப்போ உங்களை எல்லாம் நீங்களாம் மனிதர்கள் இல்லையா, அதனால் உங்களுக்குள்ளார இயங்குறதெல்லாம் மனித காந்தம்னு வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள் 5 அறிவு விலங்கினங்களிலிருந்து 6வது அறிவுன்னு சிறப்பை பெற்றவர்களாக இருக்கீங்க. அந்த சிறப்பு எது? மனம். அப்போ அந்த மனதை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். அந்த மனம் என்பது எப்படி இருக்கு? ஒரு பொருளா? இல்லை, அது அலையாக இருக்கிறது. அதுதான் ஜீவகாந்த அலை. அலைந்து கொண்டே இருக்கிறனால அது அலை. நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. எழுதிக்கங்க. நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. மனதின் மறுமுனை தெய்வம். எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? மனதின் அடித்தளம் தெய்வம். அதுதான் இருப்பு. அது இயக்கத்துக்கு வரும்போது, ஏன்னா அந்த இரட்டை ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. இருப்பே இயக்கமாகிறது. அப்போ நமக்குள்ளற காந்தம் இருக்கு. இது எந்தெந்த வகையில் வரவாகுது? உணவு சாப்பிட்றோம், உணவு செரிமானம் பண்ணுறதுக்கு தண்ணி குடிக்கிறோம், காற்று உள்ள போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச காந்தமும் நமக்குள்ளே போகுது. அந்த பிரபஞ்ச காந்தத்தை இது வரைக்கும் நீங்கள் காய்கல்வ பயிற்சியில் கூட சொல்லும்போது கேட்டிருப்பீங்க. கோள்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம ஈர்த்துக்கொள்கிறோம், பூமியின் மையப்பகுதியிலிருந்து வர்றதை ஈர்த்துக்கொள்கிறோம். இந்த ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், பிரபஞ்ச காந்தம் தான். இந்த நமக்குள்ளார சேர்க்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? இறைநிலை எங்குமே நிறைந்தது. அது எப்பேர் கொண்டது? தன்னையே இறுக்கிக் கொள்ளக்கூடியது, மற்றவற்றை சூழ்ந்து அழுத்தக்கூடியது. அந்த சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் எல்லாம் இயக்கங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச காந்தம் நமக்குள்ளார எப்படி வருது அப்படின்னா, இறைநிலையினுடைய சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக. இப்போ வரவு வந்துகிட்டு இருக்குது, செலவும் ஆகுது. எப்படி செலவாகுது? உணவை எடுத்து வாய்க்குள்ளே போட்டு முழுங்குறோம், இப்போ கை வேலை செய்யுது. இப்போ செயல் செஞ்சால் செலவாகுமா இல்லையா? கையில் எடுக்கிறோம், வாய்க்குள்ளே போடுறோம், வாய் மெல்லுது, அங்கே செலவாகுது. தொண்டையில் முழுங்குறோம், அங்கே செலவாகுது. உள்ளுக்குள்ளே போன உடனேயே இறைப்பையில் கரைக்கப்படுது, அங்கே செலவாகுது. அது 7 தாதுக்களாக மாற்றம் பெறும்போது அங்கே செலவாகுது, ரத்தமாகுது. ஒவ்வொரு இடத்துலையும் இயக்கம் தான். கடைசியில் கழிவுப் பொருளாகி வெளியே வருதுன்னாக்க அது வரைக்கும் இந்த மெட்டபாலிக் ரொட்டீன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஜீவகாந்தம் செலவாகிக்கிட்டே இருக்கு. நம்ம உடலுக்குள்ளார உற்பத்தியாகக்கூடிய ஜீவகாந்தம் 50% உடல் இயக்கத்துக்காகவும் 50% மன இயக்கத்துக்காகவும் பகிர்ந்து கொண்டு அங்கே செயலாற்றுது. இப்போ ஒரு கரண்ட்டு வெளியிலேருந்து நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபாரங்கள் வச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா, இங்கே எந்தெந்த இடத்துல 100 வாட்ஸ் வேணுமா, 20 வாட்ஸா, 10 வாட்ஸா, எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு மின்சக்தி தேவையோ அதற்கேற்ப நாம் இங்கே ஃபிட் பண்ணிக்கிட்டு அதை பயன்படுத்துகிறோமே. அது மாதிரி இயற்கை என்ற இறையாற்றல் இந்த எந்திரத்துக்கு இன்னென்ன இடத்துக்கு இன்னென்ன உறுப்புகள், அந்தந்த உறுப்புகளுக்கு இவ்வளவு சக்தி தேவைன்னு வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதற்கேற்ற முறையில் இந்த உடல் இயக்கத்துக்கும் செலவாகணும், அதே சமயத்தில் மன இயக்கத்துக்கும் செலவாகணும். இப்போ மன இயக்கத்துக்கு எந்த வழியில் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம்? மூளை இரவு தூங்கும்போது நமக்கு செலவாகுதா? மனம் விரும்பி நரம்பு மண்டலம் ஆஃப் ஆயிடுது, தானாக இயங்குற நரம்பு மண்டலம் வேலை செஞ்சிட்ருக்கு, அப்பையும் செலவாகிக்கிட்டு இருக்குதுமா. எப்படின்னா மகரிஷி சொல்லுவாங்க, கனவுன்னு காணறானே தூங்குற நேரத்தில், அப்போ கண்ணு பார்க்கல, காது கேட்கல, ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் கூட மின் கசிவு ஏற்பட்டு மூளை செல்களில் எதை இவன் நினச்சிருந்தானோ, எதெல்லாம் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கோ அதெல்லாம் அந்த மூளை செல்கள் மூலமாக அந்த காட்சிகள் உருவாகிறதா கனவு. அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு ஜீவகாந்தம் செலவாகுது, தூங்கும்போது கூட செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. இந்த வரவுக்கும் செலவுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பு இருக்கணும். இருப்பு இருந்தால் எல்லா உறுப்பும் சொன்ன பேச்சு கேட்கும். இப்போ உடல் கெட்டு போச்சுன்னா மனம் கெட்டு போயிடுது, மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போயிடுது. எல்லாமே ஜீவகாந்தத்தினுடைய ஒரு வியப்பான ஒரு செயல்தான். அன்பானவர்களே, மகாபாரதத்தில் நீங்களெல்லாம் படிச்சிருப்பீங்க.
அந்த பஞ்ச பாண்டவர்களும் அஞ்ஞாத வாசம்னு சொல்லி தலைமறைவாக ஒரு வருஷத்துக்கு இருக்கிற காலத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் 5 பேரும் அண்ணன் தம்பி போயிட்டுருக்காங்க. தண்ணி தவிக்குது. அங்கே ஒரு தடாகம் இருக்குது. அங்கே போய் தண்ணி குடிக்கலான்னுட்டு போகும்போது அங்கே ஒரு போதம் கேள்வி கேட்குது. இந்த 4 பேரையும் கொன்றுச்சு. கடைசியாக தர்மர் போகிறார். தர்மர் போகும்போது அந்த பூதம் சொல்லுது, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீன்னா உனக்கு தண்ணியும் குடிக்கலாம், உன் தம்பிமார்களையும் எழுப்பி கூட்டிகிட்டு போகலாம். ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு வருது. அதில் ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, வியப்பிலும் வியப்பானது எது? வியப்பிலும் வியப்பானது எதுன்னு அந்த பூதம் கேள்வி கேட்டோன்னா தர்மர் சொல்கிறாரு, நான் வியப்பிலும் வியப்பானதுங்கிறது என்னன்னா, நவத்வாரங்கள்னு சொல்லக்கூடிய 9 துவாரங்கள் மனிதனுக்குள்ளார இருந்தாலும் கூட இந்த உடலுக்குள்ள உலவி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறாமல் எப்படி இருக்குது? ஒரு குடத்துல தண்ணி வச்சிருக்கோம், ஒரு ஓட்டை போட்டாவே எல்லாம் வெளியே போயிருதே, ஆனால் இந்த ஆன்மா மட்டும் வெளியே போகாமல் இருக்கே என்று வியப்பிலும் வியப்பு அதுன்னாங்க. அந்த வியப்பு கூட சாதாரணம் தான் மகரிஷி தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னு நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஏன் வெளியே போகாமல் இருக்கு? உள்ளுக்குள்ளாரையும் தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இருக்கு, வெளியிலையும் தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது மேக்னெட். அதான் மகா நெட் அப்படிம்பார். பெரிய வலை. வெளியில அந்த தள்ளல் கொள்ளல், ஒரு பொருளோடு பொருள், அலையோடு அலை, பொருளோடு அலை சேரும்போது 3ஆவதாக ஒரு விளைவு வரும். எதனுடைய தாக்கம், எதனுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப விளைவு வரும்ன்றார் மகரிஷி. வியப்பிலும் வியப்புன்னு அவர் வியந்தது கூட இப்போ ஈஸியாக இறைநிலையினுடைய தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. தள்ளல் கொள்ளல் சக்தியினால தான் இந்த நவத்வாரங்கள் வழியாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தமோ உயிரோ வெளியே போகாமல் தேங்கி இருக்கு. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக நம்முடைய உயிர் சக்தி விலகிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி விலக்கும் போது நமக்கு இந்த விலக்கும் ஆற்றல் காரணமாக சிதைவுகள் ஏற்படுறதுக்கோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்வாங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உடற்பயிற்சியை கற்றுக் கொடுத்தாங்க. நோய் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்தாங்க. இம்யூனிட்டி பவரை கூட்டிக்கணும், நம்ம உயிர் சக்தியை பெருக்கிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில். அதே மாதிரி தவம் தற்சோதனை இரண்டையும் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் துணையாக உதவியாக ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்ற பயிற்சியை கொடுத்தாங்க. ஜீவகாந்தத்தை நம்முடைய மனம் என்பது மிக சிறப்பானது. அதுதான் 6வது அறிவு. ஏனென்றால் தெய்வமே அறிவாக வந்திருக்கிறனால, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருக்கிறனால இது குறைந்து விடாமல் இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கூட இந்த மனித அறிவால் முடியும். அதையும் எளிய முறைப்படுத்தி, இதெல்லாம் முன்னோர்களாக நம்முடைய யோகியர்களும் ஞானியர்களும் பயிற்சி முறைகளில் எத்தனையோ செஞ்சுருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்புத்திறன் இருக்கிறதோ அதற்கேற்ற வகையில் வடிவமைத்து எளிய முறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நாங்களெல்லாம் பயின்ற காலத்தில் இன்னும் சில பயிற்சிகளெல்லாம் கூட உண்டு கூடுதலாக. ஆனால் உங்களுக்கெல்லாம் இப்போது 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில் தீபப்பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. 3ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில் கண்ணாடி பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த 2ம் போதுமானது. ஏன்னா மனித ஐக்கியூ விரிவடைந்து கொண்டே வருது, அதிகரித்து கொண்டே வருகிறது. புரிந்து கொள்ளும் தன்மையும் லெவுகா இருக்குது. முன்ன காலத்தில் எத்தனையோ கொடுக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் மனதுக்கு பயிற்சி தான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த மனதை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி திட்டங்களில் தான் உங்களுக்கு 2 வகையான பயிற்சி முறைகளை கொடுத்தாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? ஆன்ம தூய்மை பெற வேண்டும். ஜீவகாந்த பெருக்கத்தினுடைய நோக்கம் ஆன்ம தூய்மை. ஒரு கவிதையில் மகரிஷி சொல்றாங்க, காந்த நிலை அறியாமல் கருமையம் அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லை, மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள் கருமையத்து உட்பொருள் கடவுள் என்னும் இறைநிலையே இருக்க ஆற்றலும் இதே.
கடவுள் என்னும் இறைநிலையே இருக்க ஆற்றலும் இதே. காந்தம் என்னும் நிழல் விண்கள் தன் மாத்திரைகள் ஐந்துமாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்து விடும் வெளியோடு. கடைநிலையில் மனமுமாய் கலந்து விடும் வெளியோடு. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால முகர்றோம், நாக்கால சுவைக்கிறோம். எத்தனையோ புலனுணர்வுகள் மூலமாக நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை செலவு செய்து நிறைய அனுபவங்களை ஏற்படுத்துகிறோம். அத்தனையும் எங்கே கரைஞ்சிருது? கடைசியில் மனம் என்ற அறிவில் கலந்து போயிடுது. அதுதான் நம்முடைய பர்சனாலிட்டியாக இருக்கிறது. அப்போ கோடான கோடி பிறவி எடுத்து வந்திருக்கோம். இந்த ஆன்மா பழக்க பதிவுகளின் காரணமாக களங்கப்பட்டு போயிருக்கு. அந்த களங்கங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளாத வரைக்கும் நமக்குள்ளற இறையம்சம் இருக்கிறது. தெய்வத்தின் ஒரு பகுதியாக நாம் இருக்கோம். கடவுளின் ஒரு அங்கமாக நாம் இருக்கோம். நம்மிடம் அன்பும் கருணையும் என்பது இருப்பாக இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். அப்போ மகரிஷி சொல்றாங்க, ஜீவகாந்தம் உங்களுடைய உடலை நடத்துவதற்கு போதுமான அளவு திணிவுமிக்கதாக இருக்க வேண்டும். அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மை திணிவுமிக்கதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்னங்க வரும் சாமி? நம்ம கேட்குறோம் சாமிஜிகிட்ட, எனக்கு நல்லா திணிவுமிக்கதாக இருக்குது, தூய்மையாக தான் இருக்குது, அப்போ எனக்கு என்ன நன்மை? உங்களுக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்களெல்லாம் நல்ல எண்ணங்களாகவே வரும்ன்ற. எவர் ஒருவருடைய ஜீவகாந்த களமானது தூய்மையானதாகவும் திணிவுமிக்கதாகவும் இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் உடன்பாட்டு எண்ணங்கள். உடன்பாட்டுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ். எது வேணுமோ அதை நினைக்கணும். ஆனால் உலகியல் சார்ந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சலனத்தோடையே வாழ்கிறோம். எப்போவுமே நெகட்டிவ்ஸ் தான் வந்து அது பழக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் அதை பூரா நம்ம மாற்றி அமைக்கணும்னா அதற்குரிய ஒரு பயிற்சி திட்டம் தான் அவங்களுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. களங்கங்கள் போகணும். இப்போ ஒரு நிறைய பெண்மக்களாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டை நிறைய காய்கறியெல்லாம் அரிஞ்சு வெங்காயம்லாம் போட்டு குப்பை கோலம் தூசி துப்பி எல்லாம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டை தொடச்சி விடணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே தண்ணியை கொண்டு வந்து டப்பில் வச்சு துடைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கூட்டி வெளியே தள்ளுவீங்க. அதுக்கு தான் போகி பண்டிகை வச்சுருக்காங்க. பழையன கழிதலும். பழையன கழிதல் இல்லாமல் புதியன போடும்போது எல்லாம் குழப்பம்தான் ஆகும். சித்த வைத்திய முறைகளில் கூட அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த உடலில் ஏகப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டு அது என்னென்ன அணுடுக்கு சீர்குலைவோ அவ்வளவு ஏற்பட்டிருக்கும். அப்போ புதியதாக ஒரு வியாதிக்கு ஒரு சித்த மருந்தை கொடுக்கும்போது அது ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்கெல்லாம் சித்தர் முறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவுகள் களங்கங்கள் அந்த வேண்டாத குப்பையெல்லாம் முதல்ல வெளியேற்றுறதுக்கு உரிய மருந்தை கொடுத்துட்டு அதன் பிறகு தான் அந்த வியாதிக்குரிய மருந்தை கொடுப்பாங்க. அது மாதிரி நம்முடைய ஜீவகாந்தம் களங்கப்பட்டு போயிருக்கே, இந்த களங்கத்தை போக்கிக் கொள்வதற்கு நாமளும் உடற்பயிற்சி செஞ்சோம், காயல்ப பயிற்சி செஞ்சோம், தவம் செஞ்சோம். தவத்தின் மூலமாக மன ஓர்மை கிட்டுச்சா? இல்லை. அக்கினை துரியம் சொல்லும்போது தான் நம்ம வெளி விவகாரங்களே ஓடி போயிடுது மனம். அப்போ தவத்தில் நீடித்து நிலச்சி நிற்கிறதுக்கு உதவியாகவும் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை மகரிஷி அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஏன்னா மனதில் வில் பவர் கூடணும். அதான் மன வலிமைன்னு சொல்கிறது. அதே சமயத்தில் மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக தினமும் கண்ணாடி செய்கிறீங்க, தீப பயிற்சியெல்லாம் செய்கிறீங்க. உங்களுடைய ஜீவகாந்தம் அதிகமாக வறட்சியடை வைக்கிறது 3 குணம். பேராசை, சினம், கவலை. இந்த 3 இருந்தால் எவ்வளவு நீங்கள் பெருக்கிக்கிட்டே இருந்தாலும் விரயம்தான். 3 ஓட்டை வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியானது அதிகமாக வெளியேறும். அதுவும் வெளியேறக்கூடிய உறுப்புகள்ங்கிறத கூட நம்முடைய முன்னோர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. அதிகமாக செலவாகிறது. நம்ம கூட உடற்பயிற்சியில் மகரிஷி எவ்வளோ அற்புதமாக நமக்கு பயிற்சி முறை அமைச்சிருக்காங்க. கைகளை குவித்து வைத்து கொண்டு கைப்பயிற்சியில் செய்யுங்க. ஏன்? இந்த விரல் நுனிகள் மூலமாக ஜீவகாந்தம் அதிகமாக வெளியே போகும், உதட்டின் வழியாக போகும், குறி பகுதியின் மூலமாக வெளியேறும். இப்படி அதிகமாக வெளியேறக்கூடிய ஒரு பகுதிகள்ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளை நாம் செயல் செய்யும் போது தான் அதிகமான ஜீவகாந்தம் விரயமாகுது. இன்னும் பார்த்தோம்னா காயகல்ப பயிற்சியில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, அதை நினைவுபடுத்துறதுக்காகத்தான் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க.
காயகல்ப பயிற்சியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? 35 வயசு வரைக்கும் இந்த உடலுக்கு வளர்ச்சி, அதன் பிறகு தளர்ச்சி. ஏன்? வித்து குழம்பு உற்பத்தி ஆகிறது குறைஞ்சு போயிடுது. வித்துக்குழம்பனுடைய திணிவை பொறுத்து, தூய்மையை பொறுத்து, அளவை பொறுத்து உயிர் துகள்கள் எண்ணிக்கை மிகுதியாக இருக்கும். ஏன்னா உயிர் துகள்கள்ங்கிறது வித்துக்குழம்புல தானே அதிகமாக திணிவு மிக்கதாக இருக்கு. இப்போ உயிர் துகள்கள் எண்ணிக்கை மிகுதியாக இருக்குமேயானால் அதனுடைய இயக்கத்தில் தானே ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒன்றொன்றை சார்ந்து இருக்கு. உடலுக்கு மூலப்பொருளானது வித்துக்குழம்பு, உயிருக்கு மூலப்பொருளானது, முக்கிய பொருளானது உயிர் துகள்கள், மனதுக்கு மூலப்பொருளானது ஜீவகாந்தம். இப்போ இந்த மூன்றும் மையம் கொண்டுள்ள இடம் தான் மூலாதாரம்ங்கிற இடம். தவசக்தி மிகுதியை உடல் சக்தியாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்துக்கு தான் நமக்கு சாந்தி யோகம்ங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை மகரிஷி கொடுத்தாங்க. சாந்தி யோகம் செய்யும் போது நமக்கு உடல் சோர்வு, மனசோர்வு இல்லை சொன்னாங்களா இல்லையா? அப்போ உடல் சோர்வு மனசோர்வு எப்போ வருது? ஜீவகாந்தம் இருப்பு குறைஞ்சு போயிட்டா. அப்போ தேவைக்கு மட்டுமே நாம் நம்முடைய ஜீவகாந்தத்தை செலவு செய்வதற்குரிய ஒரு பழக்கத்துக்கு தான் 5 அளவு முறைன்னு கொடுத்தாங்க. சரி, அப்போ நமக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் உற்பத்தியும் குறைஞ்சு போயிருதுங்கும் போது தேவைக்கு மட்டுமே நம்முடைய ஜீவகாந்த சக்தியை செலவு செய்யணும். தேவைங்கிறது எது? நம்முடைய வினைப்பதிவுகளை கழித்துக் கொள்வதற்காக. கொண்டு வந்த வினையை தொண்டால் தான் போக்க முடியுங்கிறார் மகரிஷி. எழுதிக்கங்க, கொண்டு வந்த வினையை தொண்டால் தான் போக்க முடியும். கொண்டு வந்த வினையை தொண்டால் தான் போக்க முடியும். அந்த தொண்டு என்று வரும்போது அங்க எதிர்பார்ப்பு இல்லை. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டாலே அவர்களுக்கு பிரபஞ்ச காந்த ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். ஜீவகாந்தம் எப்பொழுதும் திணிவுமிக்கதாக இருக்கும் என்று மகரிஷி சொல்றார். நாங்களெல்லாம் அதை அனுபவப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். நான் குறைவுபட்டு இருந்தேன்னா மற்றவர்களை துன்புறுத்தி கொண்டுதான் இருப்பேன். அப்போ என்னுடைய உடலையும் மனதையும் நான் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு தவம் முடிஞ்ச உடனே தன் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய சுய சங்கல்பத்தில் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன், என்னை நான் முதலில் உயர்த்தி கொண்டால் தான் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருப்பேன். 1வது பாயிண்ட். நான் நிறைவான சக்தி, எனக்குள்ள ஜீவகாந்தம் திணிவுமிக்கதாக பெருகி நின்றா தான் துன்பப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியும். இறைநிலை குறைவில்லா நிறை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. மகரிஷி வற்றாயிருப்பு, அட்சயம்ங்கிற வார்த்தையில் சொல்வார். நாமெல்லாம் தெய்வாம்சம் மிகுந்தவர்கள் போது நமக்கு எங்கேயாவது குறை இருக்குமா? அந்த அன்பும் கருணையும் வெளிப்படணும். அதற்குத்தான் நமக்கு அந்த தீப பயிற்சியையும் கண்ணாடி பயிற்சியும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துலையும் கூட பொருளுக்காகவோ புகழுக்காகவோ அதை பயன்படுத்த நினைச்சோம் அப்படின்னா செயலுக்குரிய விளைவு நிச்சயம் என்பதையும் சொல்றாங்க. சரி, இப்போ பயிற்சியை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு போகலாம். இப்போ தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி ரெண்டுமே அதிகாலை நேரம் செய்ய வேண்டியது. நான் கடந்த வகுப்புகளில் கூட அதை சொன்னேன். ஏன்னா நானும் இந்த பொள்ளாச்சி மற்ற இடங்களில் இந்த விஷன் பாடம் நடத்த போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அந்த பயிற்சியை நீங்கள் விடாமல் செய்ய வைக்கிறதுக்குரிய ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த வகுப்பே. 10 மணிக்கு கிளாஸ் விஷனில் பாடம் நடத்துகிறாங்க. 10 மணிக்கு போய் எப்படி ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி செய்ய முடியும்? இது கேள்வி ஞானத்தால் மட்டும்தான் நிறைய பேர். நான் குடுவாஞ்சேரி போய் ஒரு தடவை போகும்போது அப்படி தான், கேள்வி ஞானம் மட்டும்தான் நாங்கள் இன்னும் செய்யவே இல்லைன்னா. இப்போ வாங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு தீப பயிற்சியும் எப்படி செய்யணுங்கிறது ஒரு நாளையில் பழக்கத்துக்காக நாங்கள் ஒரே நாளையில் தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் சொல்லி கொடுத்தோம். அவங்க செய்யணும் இல்லையா? ஏன்னா உங்கள் உடல், உங்கள் உயிர், உங்கள் மனம், உங்கள் குடும்பம், உங்கள் தொழில்கள் நீங்கள் மேன்மை பெறணுங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சாதான் அந்த அனுபவிக்க முடியும். அறிதல் அனுபவித்தலாக ஆகாது. இப்போ தீப பயிற்சியில் நம்ம என்னென்ன சொன்னாங்க, ஆசிரியர்கள் நமக்கு நோட்ஸ் கொடுத்தாங்க, நாமளும் எழுதிக்கிட்டோம். அதிகாலை நேரத்தில் செய்யணும். நாங்கள் ஏன் அதிகாலை நேரத்தில் செய்யணும்? நிறைய பெண்கள் சொல்லுவாங்க,
சாயந்தரத்தில் நாங்கள் விளக்கு பொருத்தி வச்சு சாமி விட்டு பழக்கம், ஏன் சாயந்தரம் செய்யக்கூடாதா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க விளக்கு பூஜையெல்லாம் செஞ்சு பழகினவங்கலாம் சில பேர் கேட்பாங்க. அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு அதை பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க. அதில் இருக்க விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன்னா இனிமேலெல்லாம் கதைகளெல்லாம் சொன்னால் வெளியில் போய், ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி அளவுக்கு போய் பாடங்கள்லாம் நடத்திட்டுருக்கோம். விஞ்ஞானபூர்வமாக விளக்கணும், விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டா தான் மற்றவங்களுக்கு விளக்க முடியும். இந்த பூமி எங்கே சுற்றிட்டு இருக்கு? பிரபஞ்ச காந்த காலத்தில் கிழிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வரும், மணிக்கு 1000 மைல் வேகத்தில். சூரியனோட ஒளி படும்போது அது பகல்னு சொல்கிறோம். இப்போ இது படாத இடத்த என்ன சொல்கிறோம்? இரவுன்னு சொல்கிறோம். இப்போ இரவும் பகலும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கா? இப்போ இரவும் முடிஞ்சு அதிகாலை நேரங்கும் போது அந்த சூரிய ஒளி எந்த இடத்துல படுதோ அந்த ஓசோன் படலத்தின் மூலமாக அப்போ நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களெல்லாம் நல்ல செயலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் பள்ளியில் படிக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகளை என்ன சொல்கிறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தா வச்சுட்டு படுத்து தூங்குப்பா, காலையில் வெள்ளனா எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படி, நல்லா மனசில் ஆகுன்றோம். ஏன்? வான்காந்தான் நல்லா அந்த நேரத்தில் நல்லா நமக்கு திணிமிக்கதாக நமக்கு ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, சூரியன் உதயமாயிருச்சு, இப்போ மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு. காலையில் இருந்த ஃப்ரெஷ்னஸ் நம்முடைய வேலைகளில் ஈடுபடுறோம். எத்தனையோ பேர் அதை அனுபவிச்சிருக்கோம். பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை வேலையை முடிச்சுட்டு 1 மணி ஆகும்போது ஏதோ பாதி வயிற்றுக்கு போட்டுட்டு எப்படா ஒரு தலானியை போட்டு படுத்துக்கலாம், அவ்வளவு சோர்வாயிரும். இப்போ காலையில் இருந்த ஃப்ரெஷ்னஸ் மத்தியானம் ஆக இல்லை. அப்போ என்ன? சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்ம உடலில் பட நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறி விரயமாகிறது, செலவாகி விடுகிறது. அப்போ நம்ம சூரியன் வந்த பிறகு ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி செய்யலாமா? ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நாம் அந்த நோக்கத்துக்காக அந்த பயிற்சியில் ஈடுபட்டு அதை நம்முடைய அறிவின் குறைபாட்டினாலேயோ அறியாமையின் காரணமாகவோ அலட்சியத்தின் காரணமாகவோ வறட்சி அடைய வைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது விளக்கு. அந்த விளக்கு உயரம் குறைவானதாக, அதுக்கு நாங்கள்லாம் பயிற்சி நடத்துகிற இடத்துல சொல்கிறது ரொம்ப சிம்பிள், எல்லாமே சிம்பிள். நம்முடைய மனவளக்கலை யோக பயிற்சிகளே முன்னையெல்லாம் அரையணா காலனாவுக்கு ஒரு சின்ன சுட்டி தருவாங்க. இப்போ 25 பைசா கொடுத்தா அந்த கார்த்திகை விளக்கு சுட்டி, அவ்வளோதான். அது உயரம் கம்மியாக இருக்குது. ஏன்? அதுலேயும் ஒரு காரணம். கண்கள் 45 டிகிரி கோணத்தில் கீழ் நோக்கி அந்த மட்டத்தில் நீங்கள் அந்த விளக்கை பொருத்தி வச்சு அந்த சுடரை பார்த்தீங்கன்னா தான் கண்களுக்கு ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் கிடையாது. எப்படி உடற்பயிற்சி செய்யும்போது மகரிஷி ஸ்ட்ரெயின் அண்ட் பெயினே கூடாது, வருத்தி கொள்ளவே கூடாது உடலை என்று சொல்கிறாரோ, அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் விளைவறிந்த விழிப்பு நிலையிலேருந்து மகரிஷி நமக்கு பயிற்சி முறைகளை சொல்லி கொடுத்துருக்கார். அப்போது கண்கள்லேருந்து 45 டிகிரி கோணத்தில் இருக்கிற மாதிரி அந்த விளக்கை அமைச்சுக்கணும். உயரம் குறைவானதாக இருக்க வேண்டும். அடுத்து கண் மட்டத்திலிருந்து 45 டிகிரி கோணம் கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். சார், அந்த விளக்குக்குள்ளார எந்த எண்ணெயை விடுறது? விளக்கெண்ணெய் அல்லது சுத்தமான நெய். ஏன் வேற எண்ணெய் விடக்கூடாது? நோ, கண் எரியறது மட்டும் இல்லை, நோக்கம் என்ன? ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னனே, இப்போ எழுதிக்கங்க, ஒரு பொருளோடு பொருள் எழுதிக்கங்க. ஒரு பொருளோடு பொருள் எங்க எத்தனை அலையோடு அலை, பொருளோடு அலை, சேரும்போது எதனுடைய அழுத்தம் அல்லது தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப விளைவு வரும். இப்ப புரியுதுங்களா? விளக்கு சுடர்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை இந்த பிரபஞ்ச காந்தத்தோட இணைஞ்சு நமக்கு ஜீவகாந்தமாக ஆகணும் இல்லையா? அதற்கேற்ற வகையில தான் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் ஒரு வகையான அலை வருது.
போது உங்களுக்கு தெரியும், வேப்ப மரத்துலேருந்து வர்ற அலையினுடைய வாசனை கசப்பு வாசனையோடு வரும். மல்லிகைப்பூவிலேருந்து வெளியே வர்றது எப்படி இருக்கும்? மல்லிகை வாசனை. அப்போ ஒவ்வொரு பொருளின் கரைசல் தான் அலை. அந்த ஜீவகாந்தம் வெளியே வர்றதான் அலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது நமக்கு கோயின்சைட் ஆகணும், நமக்கு ஒத்துழைக்கணும். அதற்காகத்தான் சுத்தமான நெய் அல்லது விளக்கெண்ணெய். விளக்குடைய திரி மல்லிகை மொக்கு போல் சின்னதாக எரியிற மாதிரி சன்னமாக திரி போட்டுக்கிடணும். அடுத்தது, விளக்குக்கும் நமக்கும் இடைவெளி 3 அடியிலிருந்து 5 அடின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக? இதை தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, கண்ணு சிலருக்கு எரிச்சலாகும், தண்ணி வெடியும், எல்லாரும் ஒரே மாதிரி ஆரோக்கியமானவர்களாக பயிற்சியில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போது ஒரு நாள் நம்ம 2 அடியில் 3 அடியில் உட்காந்து பார்க்குறோம், அது நமக்கு பொருத்தமாக இருக்குன்னா அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பின்ன தள்ளி தள்ளி அமைச்சிக்கிட்டு எந்த நிலையில் இருந்தால் நமக்கு பொருத்தமாக இருக்கோ அந்த நிலையில் இருந்து நம்ம அந்த பயிற்சியை செய்யணுங்கிறதுக்காக தான் விளக்குக்கும் நமக்கும் இடையில குறைந்தபட்சம் 3 அடி 5 அடி. இதே தான் கண்ணாடி பயிற்சிக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ விளக்கு சுடரை பார்த்தல் 1 நிமிஷம். அதுக்கு முன்னதாக அருள்காப்பு கட்டாயம் போட்டுக்கிடணும். அதெல்லாம் உங்களுக்கு பயிற்சியிலே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அருள்காப்பு ஒரு 3 முறை சொல்லணும். இட தூய்மை, தவத்துக்கு என்னென்ன நம்ம பண்ணோமோ அதெல்லாம் முடிச்சுட்டு, அன்னை தந்தை குரு வணக்கம் முடிச்சுட்டு, ஆக்கினை உணர்வோட ஆக்கினையில் நினப்பை வச்சுக்கிட்டே விளக்கு சுடரை பார்க்கணும். அப்போ மன ஓர்மை கிடைக்குது. இப்போ என்ன நடக்குது? கண்கள் மூலமாக ஜீவகாந்தம் செலவாகுது. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கள் மூலமாக நான் தன்னிலையில் மாற்றம். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க, எழுதிக்கிடலாம். தன்மாற்றம், தன்மாற்றம். காந்தத்தினுடைய தன்மாற்றம்னு சொன்னால் சிலருக்கு புரிய மாட்டேங்குது. தன்னிலையில் மாற்றம். காந்தம் தன்னுடைய நிலையில் மாற்றம் பெறும்போது தான் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனம் என்ற வாசனையாக மாற்றம் பெற்று கொண்டே இருக்கிறது. அப்போ கண்கள் மூலமாக நாம் அந்த விளக்குச்சுடரை பார்க்கும்போது அங்கே வெளியில் அது ஒரு அணு அடுக்கு, அது ஒரு தோற்ற பொருளாக இருக்குது. அங்கே வெளிச்சம் நிழல்கிற 2 இருந்தால் தான் அந்த விளக்க சுடரையே நாம் பார்க்க முடியும். எல்லாம் கவிஞ்சு இருட்டா ஒன்றுமே இல்லாமல் இருந்தால், அந்த விளக்கு சுடரோ எரிக்காமல் இருந்தாக்கா நமக்கு அங்கே என்ன பொருள் இருக்குது என்னன்னு தெரியுதா? தெரியல. ஏன்? கண்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒளி அலையானது வெளியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற முறையில் ஜீவகாந்த ஆற்றல் தூக்கி விடப்பட்டால் தான் அங்கே பொருளை உணர முடியும். அதை விட மிக குறைவாக இருக்கும்போது உணர முடியாது. என்னென்ன அமைப்புகளை இயற்கை நமக்குள்ளார அமைச்சு வச்சிருக்கு பாருங்க. அப்போ விளக்கு சுடரை நம்ம பார்க்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ஒளி அலையாக மாறி செலவானாலும் நம்ம கண் வழியாக மிக குறைந்த அளவு தான் போகும். அதே ஒரே நிமிஷம்தான் பார்க்குறோம். நம்ம உடலில் இருக்கிற தோல் இருக்கு பாருங்க, 2 சதுர மீட்டர். அதை பிச்சு இழுத்து அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சதுர மீட்டர் பரப்பளவு உடையது. அதன் மூலமாக பிரபஞ்ச காந்த ஆற்றலை நம்ம ஆவாகனம் பண்ணிக்கிறோம். அப்போ இது அதிகமாக இருக்குமா இருக்காதா? அங்கே தான் விஷயம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குறைந்த அளவு செலவு பண்ணும்போது அங்கே ஒரு இடைவெளி வரும். கேப் இல்லைனாக்கா அதை நிறைக்க முடியாது. நீங்கள் குப்பையை கூட்டி வெளியே தள்ளலைனாக்கா வீட்டை துடைக்க முடியாது. அது மாதிரி இங்கே களங்கப்பட்டது வெளியேறணுமே ஜீவகாந்த களம். அதுக்கு தான் அந்த 1 நிமிஷம் நம்ம பார்க்குறோம். 2 நிமிஷம் பாமிங்கிற முறையில் கண்களை மூடி உள்ளங்கைகளால் கண்களை பொத்தணும், அழுத்தக்கூடாது. இது அங்கே உடற்பயிற்சியில் மூச்சு பயிற்சியெல்லாம் கண் பயிற்சியெல்லாம் சரியாக செஞ்சு பழகிருந்தால் கை வலிக்கவே வலிக்காது. முன்ன காலத்தில் மகரிஷி சொல்லுவாங்க, இப்போ கண் பொத்துதல்னு சொல்லக்கூடிய பாமிங் பண்ணும்போது உங்களுக்கு தோள்பட்டா கை வலிக்குதுன்னா பரவாயில்ல, மடியில் வேணால் ஒரு தலகாணி போட்டுக்கோங்க அப்படிம்பார். எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், நம்ம எப்படி செஞ்சா சரிங்கிறது தான் அவரோட நோக்கம். அப்போ 3 முறை அதுபோல் நம்ம செய்யும்போது நம்மை சுற்றிலுமாக நம்ம அருள் காப்பு சொல்லி இட தூய்மையெல்லாம் செய்யும்போது நம்முடைய மனதுக்கு எவ்வளவு வலிமை இருக்குது. தூய்மையான பிரபஞ்ச காந்த ஆற்றல் நம்மை சுற்றிலுமாக தவழும். அதைத்தான் நம்ம ஆவாகனம் பண்ணிக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மை தூய்மை செய்து கொள்வதற்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்கிறது உண்டு. என்ன, வாளியில் அழுக்கு தண்ணியாக இருக்குது, மழை பேஞ்சிட்ருக்கு. அங்கே அந்த வாளியில் நம்ம மழை தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. விடிய 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 மழை. மறுநாள் காலையில் பார்த்தோம்னா அழுக்கு தண்ணி இருக்குமா, மழை தண்ணி இருக்குமா? வாளியில் நல்லவைகள் உள்ள விழுக விழுக அல்லவைகள் தானவே. அப்போ பிரபஞ்ச காந்த ஆற்றலாம் நம்ம உள்ள கொண்டு வர்றோம். வேண்டாத களங்கமானதெல்லாம் அந்த ஜீவகாந்தத்தோட வெளியேற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கண்ணாடி பயிற்சியில் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமே, உடலோடு மட்டும் இல்லை, இந்த சூக்குமத்தில் இருந்தும் கூட உதவி செய்ய முடியும். மிக நுண்ணிய நிலைக்கு போகணும்.
அதற்குரிய ஒரு பயிற்சி திட்டம் தான் ஜெகவசியம். முகவசியம் கூட ஏற்படுத்தும் பார் மகரிஷி. ஜெகவசியம்னா என்ன? உலகத்தின் மறுகோடியில் ஒரு பொருள் இருக்குன்னா அல்லது ஒரு நபர் இருக்கன்னா நாம் இங்கேருந்து நினைக்கக்கூட வேண்டியதில்லை. ஒரு க்ஷணம் அப்படின்னு அவங்களுடைய உருவமோ அந்த பொருளோ நமக்கு நினைவு வந்தால் கூட நாம் கஷ்டப்படுத்திக்காமல் அதுக்காக மெனக்கடாமல் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு வந்து சேரும். அதுதான் ஜெகவசியம். முகவசியம் வரும் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்க மதிப்புணர்வா பார்க்கணும்னு இல்லை, நம்மளை நினச்சாவே. இப்போ மகரிஷி அவருடைய ஸ்தூல உடல் இல்லைனாலும் கூட நீங்களெல்லாம் இத்தனை பேர் மகரிஷின்னு நினச்ச உடனே உங்களுக்கு ஒரு மதிப்புணர்வா தானாக மனசுக்குள்ளார வருது இல்லையா? ஏன்னா ஜீவகாந்த களம் தூய்மையாக இருந்தால் தான் ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடிய மதிப்புணர்வு ஏற்படும். அதான் முகவசியம்னு சொல்லக்கூடியது. அப்போ கண்ணாடி பயிற்சியில் நம்ம என்ன செய்கிறோம்? அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும்னு வச்சுக்கிடுறோம். சரி, ரைட்டு. இப்போ என்ன, 2 நிமிஷம் கண்ணாடியில் தெரிகிற நம்முடைய பிம்பத்தை பார்க்குறோம். இப்போ அது வேற பொருள் அல்ல. இப்போ விளக்கு சுடர்ங்கிறது இன்னொரு பொருள், அணுக்களால் ஆக்கப்பட்ட தோற்ற பொருள். எனவே அதற்கேற்ப நம்முடைய ஜீவகாந்தம் செலவாச்சு. இங்கே நிழல் தான் நம்முடைய உருவங்கிறது. கண்ணாடியில் நிழல், நம்முடைய நிழல் தான். அங்கே ஜீவகாந்தம் செலவு இல்லை. ஆனால் மன ஓர்மை 50% மேலே. ஏன்னா நான் முதலே சொன்னேன், 50% உடல் இயக்கத்துக்காகவும் 50% மன இயக்கத்துக்காகவும் நம்முடைய பயோமேக்னட்டிசம் செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு. இப்போ இந்த 50% மேலே உடலை விட்டு காந்தத்தோட சேர்ந்து உயிரும் சேர்ந்து வெளியே வரும். அதுதான் அந்த சூக்குமத்தை நம்ம அகக்கண் கொண்டு பார்க்கறதுங்கிறது, இந்த புறக்கண் கொண்டு பார்க்கறதுங்கிறது எல்லாமே இந்த கண்ணாடி பயிற்சியில் மட்டும்தான் முடியும். இது என்னுடைய தொடர்ச்சியாக மகரிஷி சூக்கும பயணம்னு அமைச்சிருந்தாங்க. அதில் தான் நம்முடைய சூக்குமத்தையே பார்க்க முடியும். நம்முடைய இந்த வெளிப்புற கண்ணுக்கே இந்த கண் மூலமாக நம்முடைய சூக்குமத்தை பார்க்கலாம். அது முதல்ல மகரிஷி சொல்கிறாங்க, உங்களுக்கு மன ஓர்மை எந்த அளவுக்கு தவத்தில் ஈடுபட்டு மன ஓர்மையில் இருக்கீங்களோ அதற்கேற்ப உங்களுக்கு அந்த வெற்றி கிட்டும் அப்படிங்கிறார். இப்போது ஒரு முதல்ல 20 நிமிஷம் கூட ஆகும். அப்புறம் பயிற்சி செய்ய 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 2 நிமிஷத்துலேயே உங்களுடைய சூக்குமம் ப்ரொஜெக்ட் ஆகி கண்ணாடிக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மிஸ்ட் மாதிரி, ஒரு பனியை விட மிக நுண்ணிய மாதிரி ஒரு தோற்றம் கூட உங்களுக்கு தெரியலாம். நாளாக ஆக அந்த 1 to 3 சைக்கிளிங் பர் செகண்டுங்கிற ஒரு அலை இயக்கத்துக்கு உங்கள் மனம் உண்மையான நிலைக்கு வர 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 இந்த உடலை விட்டு உயிர் வெளியே பிரித்து கொண்டுட்டு போகும்போது இன்னும் நீங்கள் ஆன்ம களங்கங்கள் நீங்கி தூய்மையானவர்களாக மாற முடியும். எதையும் சாதிக்க முடியும். மரண பயத்தை வெல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே செத்து போகிறதுங்கிறது ஒரு பயமாக இருக்கும். இந்த பயமெல்லாம் இருக்கவே இருக்காது. பிறவித்தலையாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். நம்முடைய ஜீவகாந்தத்தை தூய்மைப்படுத்தி திணை மிக்கதாக அமைத்து கொள்ளும்போது நாம் மனசில் நினச்சாவே யாருக்கு என்ன துன்பமோ நம்முடைய ஜீவகாந்தம் அங்கே தானாக போய் அவங்களுக்குரியதை செஞ்சுட்டு வந்துடும். துன்பப்படுத்த மாட்டேன், துன்பம் நீக்குவேன் என்பதை 2 ஒழுக்க பண்பாடாக மகரிஷி சொல்லியிருக்காங்களே. இதை பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்ங்கிற வார்த்தையில் மகரிஷி சொல்லுவாங்க. பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம். நிவர்த்தி செய்து கொள்வது, வடிகட்ட வேண்டியது படிகட்ட வேண்டியது. எது நாம் பயிற்சிகளில் ஈடுபட்டாலும் கூட அதுக்கு உதவியாக நம்முடைய பழக்கங்களை எல்லாம் பண்புகளை எல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். குற்றம், குறை, கோள் சொல்லல், பகை, வஞ்சம் தவிர்க்கணுங்கிறார். இதெல்லாம் வடிகட்டணும். எவ்வளோதான் நம்ம பயிற்சி செஞ்சிட்டு இருந்தாலும் மனதை தூய்மை செய்து கொள்ளணும். அதற்குரிய ஒரு பழக்கம் பண்புகளையும் கொடுத்துருக்காங்க. இப்போ எதையெல்லாம் கடைப்பிடிக்கணும், எதுக்கு படிகட்டணும், யாருக்காவது தெரியுமா? எதுக்கு படிகட்டணும் சொல்லுங்க. கடைசியா மகரிஷி எழுதின கவி நான் 5 சொல்லிட்டேன். நற்றவம், நட்பு நலம், நலம் பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி நாட்டம், மன்னித்தல். இந்த 5 கடைப்பிடிக்கணும். இதுக்கு படிகட்டணும். இதுக்கு உதவியாக இருக்கிறதா நம்முடைய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. குற்றம், குறை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது. உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் கூட எழுதிக்கிடலாம். அவங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, எழுதுறத வச்சுக்கோங்க. இப்போ இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம என்னென்ன மாதிரி நாம் ஜீவகாந்தம் தூய்மையாக இருக்கா இல்லையா அதை கூட நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எப்படி மகரிஷி சொல்கிறாங்க, பசுஞ்சாணியை எடுத்து இப்படி பிசைஞ்சிருங்க, அப்படி தூக்கி போட்டுருங்க. பிசையாமல் ஒரு பக்கம் போட்டுருங்க இவ்வளவு சாணியை.
3 நாள் கழித்து இதையும் பிரட்டி பாருங்கள், அதையும் பிரட்டி பாருங்கள். நீங்கள் பிசைஞ்சு போட்டதில் பூச்சி புழு பாக்டீரியா ஒன்றுமே இருக்காது. உங்களுடைய ஜீவகாந்தம் அங்கே பாய்ச்சப்பட்டிருக்கு. இங்கே பிசையாமல் போட்டதில் புழுவெல்லாம் வந்திருக்கும். அப்போ நம்முடைய ஜீவகாந்த சக்தி எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு நம்ம உணரணுங்கிறார். இதை கொண்டு நாம் பிறருக்கு துன்பம் நீக்கலாம். அதுக்காக எல்லாரும் போய் சாணியை பிணைஞ்சு பார்க்க வேண்டாம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவார் மகரிஷி. இந்த பெண் மக்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பார்த்துக்குவாங்க. வீட்டுக்கு போய் மாவு கரைச்சி பார்ப்பாங்க. இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கிறீங்க தினசரி. யார் கரைச்சி வைக்கிற அன்னைக்கு இட்லி வாயில் வைக்க முடியாத புழுப்பாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜீவகாந்தம் குறைவு. புளிப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஜீவகாந்தம் திணிவுமிக்கதாக தூய்மையானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே புளிப்புத்தன்மை எதனால? ஈஸ்ட்டுங்கிற பாக்டீரியா புளிப்புத்தன்மை ஏற்படுத்துது. அங்கே நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்குள்ளார அந்த ஜீவகாந்தத்துக்கு இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸாக தான் சொல்கிறார். அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு கூடி வரும்போது யாருக்கான ஒருத்தருக்கு உடல் நலம் இல்லை, அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கேனும் உடல் நலம் இல்லையா, இதில் புகழுக்காகவோ பொருளுக்காகவோ ஆசைப்படாமல் இதை அவங்களுடைய துன்பத்தை நீக்கணுங்கிற ஒரு ஆன்மநேயத்தோட இறைத்தன்மையோடு நீங்கள் இந்த செயலை செய்யலாங்கிறார். எப்படி? அவங்களுக்கு உங்கள் கைகள் மூலமாக பாசஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து பழக்கியிருப்பாங்க. உங்களுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுத்த அன்னைக்கே எதிரெதிர 2 பேர் உட்காந்துட்டு கைகளை நீட்டி பாசஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா துணிக்குள்ளே இருக்கிற தசைக்குள்ளே இருக்கிற எலும்புக்குள்ளார அந்த உணர்வை உணர முடியும், அந்த காந்தத்தை. ஏன்னா எதற்குள்ளாகவும் ஊடுருவும், தனக்குள்ளாக எல்லாவற்றையும் ஊடுருவக்கூடியது. அதுதான் ஃப்ளூயட்ங்கிற வார்த்தையில் மகரிஷி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜீவகாந்தத்தை நாம் கைகள் மூலமாகவும் பாசஸ் கொடுக்கலாம் மற்றவருடைய துன்பத்தை நீக்குவதற்கு. இதே நீங்கள் தீட்சை கொடுக்கும்போது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணரலாம். சொல்கிறோமா இல்லை? நம்முடைய ஆற்றல் ஆசிரியர்கள் அவர்களுக்கு பாய்ச்சும் போது நம்ம தூய்மையானவர்களாக இருக்கும்போது அங்கே தூய்மையை பாய்ச்சுகிறோம். அதே போல் யாருக்கான உடல்நல குறைவாக இருக்கா, ஒரு கப்பு தண்ணி ஒரு ரவுண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கண்கள் மூலமாக நம்ம அந்த ஆற்றலை, நம்முடைய ஜீவகாந்தம் தூய்மையான காந்த சக்தி அதுக்குள்ளார பாய்ச்சி அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை. காந்த தண்ணின்னு சொல்லி இப்போ விலை கொடுத்து விற்று எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே, மேக்னெட்டு வாட்டர்னுட்டு. நம்முடைய ஜீவகாந்தத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் உடல்நலம் இல்லைன்னாக்க கண்கள் மூலமாக பாய்ச்சலாம். அதே மாதிரி மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பெபன்னு அழுதுகிட்டு இருக்குது, வாய் பேச தெரியாத சின்ன குழந்தை, நமக்கு வருத்தமாக இருக்குது. அது நம்ம குழந்தையா இருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தை. ஏதாவது வகையில் உதவி செய்யணுமேன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு உபாயம் தெரியல. நம்ம மனவளக்கலையை கையில் வச்சுட்டு எந்த நிலையிலையும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போது அந்த குழந்தைக்கு அப்படி பாசஸ் கொடுத்தா வாழ்க வளமுடன் 10 தடவை நம்ம மனதார அருள்காப்பு போட்டு குருநாதரை நினச்சிக்கிட்டு ஒரு 10 தடவை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டோம்னா அப்படியே தூங்கிடும் குழந்தை. இதெல்லாம் நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம உறுதியாகணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தகவல்கள். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். செய்து பார்த்து உங்கள் யுக்தியை, சுருதி யுக்தி அனுபவம் பார் மகிழ்ச்சி. நீங்கள் அதை செய்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய மேன்மைகள் நன்மைகள் என்னென்னவுடன் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொள்ளணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ அந்த வகையில் இந்த பயிற்சி முறைகளை நீங்கள் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லித்தரேன். 10 மணி கிளாஸாக இருக்கிறவங்களெல்லாம் காலையில் நேரத்தில் நீங்கள் இந்த பயிற்சிகளை செஞ்சு பழகிருக்கவே முடியாது. அகத்தாய்வு 3ஆம் நிலையில் கண்ணாடி பயிற்சி சொல்லி தருவாங்க. இப்போ போயிட்டு நீங்கள் மன்றங்களில் 3ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சி நடக்குது எங்கேனாக்கா நீங்கள் பர்மிஷன் கேட்டு அந்த ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி கண்ணாடி பயிற்சியில் உட்காருங்க. 2ஆம் நிலை அகத்தாய்வு எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். தீப பயிற்சியில் போய் உட்காருங்க. உட்காந்து திருப்பி ஒரு ஆசிரியர் நடத்தி நீங்கள் ஒரு 10 பேரோட பழகிட்டீங்கன்னா அதன் பிறகு வீட்டிலையே செய்யலாம். அதை ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறாங்க, தினசரி செய்யுங்க, தீப பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்கன்றாங்க. அடுத்தாப்புல கண்ணாடி பயிற்சி எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க, 7 நாளைக்கு தினம் கண்ணாடி பயிற்சி செஞ்சுருங்க. அப்புறம் வாரத்தில் 2 நாள் ஒதுக்கிக்கிடுங்க. ஒரு நாள் தீப பயிற்சியும் ஒரு நாள் கண்ணாடி பயிற்சியும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஜீவகாந்தம் துணைமிக்கதாக இருக்கும், தவத்துக்கு உதவியாக இருக்கும், தற்சோதனை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பதை எல்லாரும் செய்யணும். செஞ்சால் அந்த லாபத்தை அனுபவிக்கலாம். எத்தனை வயதானாலும் சரி சோர்வில்லாமல் இருக்கலாம். உடல் சோர்வும் மனசோர்வும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்க வேணும். அதுதான் இந்த நீங்கள் படிக்கக்கூடிய இந்த படிப்பில்
மகரிஷிக்கு காட்டக்கூடிய ஒரு நன்றி. நீங்கள் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்தாரோடு இனிமையாக இருந்து மற்றவர்களெல்லாம் உங்களை பார்த்துட்டு இந்த பயிற்சியில் ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று இறைநிலை இணைப்பிலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.